சோ பரபரப்பா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இன்னைக்கு இந்த சட்டசபை நடந்திருக்கு. ஆளுநர்கள் மட்டும்தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு சட்டசபை மாதிரி இது நிகழ்ந்திருக்குங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தாவேக்காவை அப்படியே புகழ்ந்து தள்ளி இருக்கிறாரு நம்ம கவர்னர் அர்லேக்கர். என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாரு, என்ன புதுசா கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வெல்கம் டு வாழ்க்கை வைப்ஸ். நான் உங்கள் ஸ்ரீராம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்களேன், விசில் புரட்சிங்க. இந்த விசில் புரட்சி அப்படின்னு இவர் சொல்றதுக்கு கவர்னரே ஒரு விஷயத்துல சொல்றப்ப எல்லாருமே அந்த கட்டத்துல எதிர்கட்சியினராக இருக்கட்டும் எல்லாமே ஆடி போயிட்டாங்க. என்ன சொல்றாரு அப்படின்னா, கடந்த 2 ஆண்டுகள்ல பொதுமக்களுடைய ஆதரவு தாவேக்காவுக்கு ஆட்சியில் அமைந்துள்ளது. ஜாதி மதங்களை கடந்து தாவேக்கா அரசு மக்கள் தேர்ந்தெடுத்துள்ளனர். பொதுவாகவே இந்த ஜாதி மதங்கள் பாத்தீங்கன்னா அப்பையில இருந்து இந்த திராவிட கட்சிகள் மாறி மாறி இருக்கு இல்லையா, அப்போதைக்கு இந்த ஜாதி மதம் அதிகமா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த முறை எல்லாத்தையும் மாத்தி மக்கள் வரவேற்றிருக்காங்க அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் விஷயத்த சூப்பரா சொல்லியிருக்கிறாரு கவர்னர். போதை பொருளுக்கு ஒரு தனி கவனம் செலுத்துறதா இப்போதைக்கு கவர்னர் சொல்றாரு. என்ன அப்படின்னா, இதுக்கு முந்தைய ஆட்சியில நடக்காது, இப்ப நடந்திருக்கு அப்படின்னு. அவர் சட்டசபையினால எதிர்கட்சியில ஆளுங்கட்சியில எல்லாருமே இருப்பாங்க. இருந்தாலும் கவர்னர் இப்படி ஓப்பனா போட்டு உடைப்பாரு அப்படின்னு கண்டிப்பா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்பார்த்திருக்கே மாட்டாங்க. என்ன சொல்றாரு அப்படின்னா, 717 டாஸ்மார்க் மூடி இருக்காங்க. இந்த போதை பொருளுக்கான தனி கவனம் செலுத்தி ஒன்னொன்னு குறைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. அடுத்து ஆளுநர் உரையில் அண்ணா. இதுல என்ன அப்படின்னா, மக்களே ஜனநாயகத்தின் நாயகர் என்ற பேரறிஞர் அண்ணாவின் உரையை சுட்டிக்காட்டி 1967 அண்ணா, 1977 எம்ஜிஆர், பிறகு 2026 வரலாற்று புரட்சி நடந்திருப்பதாக இந்த ஆளுநர் சொல்றாரு. இது என்ன பாத்தீங்கன்னா ஒன்னொன்னும் ஏதோ கூஸ்பம் சேர்த்துறது மாதிரி பயங்கரமா சொல்லிட்டே இருக்கிறாரு. இப்ப முதல்வர் விஜய ஆடி போய் இப்படியே உட்கார்ந்த மாதிரி இருக்கு. கர்நாடகால இந்த மேகதாது அப்படின்னு ஒரு அணை கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு தமிழக அரசு பயங்கர எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா இன்னும் அதுக்கான போராட்டம் தொடர்ந்துகிட்டு தாங்க இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த மேகதாது அணையை கட்டுறாங்க பாத்தீங்களா, அப்போதைக்கு தமிழக அரசுக்கு உரிய அந்த நீர் போகாது. சோ அதனால என்ன பண்றாங்க, இதை நம்ம கடுமா எதிர்த்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சட்டசபையில ஆளுநர் பேசியிருக்கிறாரு. ரெண்டாவது இன்னொன்னு அனைவருக்கும் சமமான ஆட்சி. தாவேக அரசு சாதி, மதம், மொழி, இனம் எல்லாத்தையும் பணபல அரசியலை தாண்டி அனைவருக்கும் சமமான ஆட்சியை வழங்கும் அப்படின்னு அந்த நோக்கத்தோட செயல்படும் அப்படின்னு அவர் வாயாலே சொல்லியிருக்காரு. இதுவரையும் பாத்தீங்கன்னா இந்த கவர்னரா உள்ளவங்க டக்குன்னு இந்த ஏதோ ஒரு இஷ்யூனால கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த வாட்டி இந்த கவர்னர் என்ன பண்ணிருக்காரு, நின்னு நிதானமா தாவேக்காவை பத்தி ஒன்னொன்னும் அவங்கள பத்தி புகழ்ந்தோ இல்ல கவனிச்சோ நோட்டீஸ் பண்ணியோ இதுவரை நடக்காது, இது நடந்திருக்கு அப்படின்னு ஒன்னொன்னு தெளிவு முறையா அவர் சொல்லியிருக்கிறாரு. சோ மாநில உரிமைகள், பெண்கள் பாதுகாப்பு, சமூக நீதி, மாற்றுத்திறனாளிகள், விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள், திருநங்கைகள், சிறுபான்மையினர் நலனோட அரசோட முழு ஒரு முன்னுரிமையா இருக்கும் அப்படின்னு ஆளுநரே சொல்லியிருக்கிறாரு. சோ இப்பதான் வந்திருக்கிறாரு. இருந்தும் இந்த ஒரு மாசத்துல அவர் கவனிச்ச விஷயங்கள் பல நிறைய மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறது மாதிரி ஆளுநரே சட்டசபையில சொல்லவும் எல்லாருமே வியந்து பார்த்தாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இருமொழி கொள்கை கடைபிடிப்பு. இது என்னன்னா, தமிழகத்துல பாத்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி இந்த மாதிரி இந்த மும்மொழி கொள்கையை நாங்க திணிக்கணும் அப்படிங்கறது மாதிரி சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. ஆனா இப்போதைக்கு என்ன சொல்றாங்கன்னா, தமிழகத்துல இருமொழி கொள்கை மட்டும் தான் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. தேசிய கொள்கை, அதாவது இந்த ஹிந்தி எல்லாம் திணிக்கிறாங்க பாத்தீங்களா, அது ஏற்புடையதல்ல அப்படிங்கிறது மாதிரி சொல்லிதான் வச்சிருக்காங்க. இது முன்னில இருந்து இந்த இஷ்யூ போயிட்டே இருக்குங்க, இந்த மும்மொழி கொள்கையை திணிக்கிறது. ஆனா அதுக்கு நோ சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. புதிய தொழில் கொள்கைங்க. இந்த விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுல தொழில் தொடங்க முன்வரும் நிறுவனங்களுக்கு எல்லாருக்குமே சிங்கிள் விண்டோ முறையில் அனுமதி வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் சொல்றாங்க. சர்வதேச நிறுவனங்களுடைய ஒரு முதலீடு இருக்கு பாத்தீங்களா, அதை ஈர்க்கவும் தொழில் தொடங்க அனுமதி எளிதாக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இப்போதைக்கு என்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்குன்னா, தூத்துக்குடியில நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். எல்என்டி நிறுவனம் இந்த மாதிரி ஒரு முதலீடு கொடுக்குறாங்க, அதில் 15,000 பேர் வேலை பார்க்கலாம் இந்த மாதிரி சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. அதுக்கான ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி இந்த புதுசா தொழில் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா சிங்கிள் விண்டோ முறையில நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கறது மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் என்னமோ நம்ம தளபதிக்கு சொன்ன மாதிரியே இவர் சொல்லிட்டு இருக்காருங்க. சோ இதெல்லாம் புது விஷயம். சோ பாத்துக்கோங்க. நிதி பற்றாக்குறை இருந்தாலும் வாக்குறுதிகள் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். என்னென்ன சொன்னாங்களோ அது ஒன்னொன்னா நிதி பற்றாக்குறை. ஆல்ரெடி டிஎம்கேல இவ்வளவு நிதி இருக்கு அப்படின்னு வெள்ளை அறிக்கையெல்லாம் வெளியிட்டாங்க இல்லையா. இவ்வளவு இருந்தும் அவங்களுடைய சொன்ன வாக்குறுதிகள்லாம் நம்ம கொண்டு வரப்படும். வெற்றி தமிழகம் என்பதே இந்த ஆட்சியின் ரக மந்திரம்.
இதெல்லாம் இவர் எப்படி டக்குன்னு இப்ப வந்த உடனே எப்படி சொன்னாருன்னே தெரியலங்க. ஏன்னா வந்து ஒரு சட்டசபையில வந்து இவ்வளவு இதா வந்து சொல்றதே முதல்ல பெரிய விஷயம். ஏன்னா வந்து 2 பக்கமும் அவர் வந்து எப்படின்னா பேசினது பூரா தேவைக்காக சார்ந்து நிறைய பேசிட்டாரு. இன்னொன்னு ஹீரோயிக் மொமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நிறைய பேசினாரு. ஸோ அதனால செம காண்டா இருப்பாங்க. நிறைய விஷயம் பேசியிருக்காருங்க. 5 ஆண்டுகளான திட்டமிடலை செயல்படுத்தி 2031ஆம் ஆண்டில் இந்தியாவின் முன்மாதிரி மாநிலமாக தமிழகம் இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி அப்படியே என்னமோ வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு பக்கத்துல உட்காந்து பேசுற மாதிரி சூப்பரா பேசியிருக்கிறாரு. சோ அவர் சைடு அப்படிங்கிறது மாதிரி சொல்றாரு. இதோட இன்னொரு என்னன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இவங்க பாஜக எழுதி கொடுத்ததை வந்து சொல்றாங்க போல இருக்கு அப்படின்னு பாஜகவும் தவிகவும் மறைமுக கூட்டணி அப்படின்னு அவரு தனியாவும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. சோ இந்த ஆளுநரும் வந்து இப்போ வந்து ரொம்ப சப்போர்ட்டா பேசவும் எதிர்கட்சியான டிஎம்கே வந்து இன்னும் பயங்கரமா திங்க் பண்ணி யோசனை பண்ணிட்டே இருக்காங்க. கவர்னர் வந்து ஈஸியா சொல்லிட்டு போயிட்டாரு உள்ள வந்து இந்த மாதிரி தாவேக்கா அரசு நல்லா தான் செயல்பட்டு இருக்கு அப்படின்னு அவருடைய உரை முடிகிறதுல அதான் தெரியுது. சோ இதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை வந்து இதுக்கு இவர் என்னென்ன சொன்னாரோ கவர்னர் என்ன சொன்னாரோ அதுக்கு வந்து அவருடைய பாயிண்ட்ஸ் தளபதி அவருடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து செவ்வாய்க்கிழமை அதுவுமா நடக்கிற சட்டசபையில வந்து அவங்க சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இதோடய முடிச்சிருக்காங்க. ஸோ இன்னொரு நல்ல வீடியோட சந்திப்போம். தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி ஃபேர்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.